சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை நடத்துறாரு. அந்த டீ கடையில முருகன் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்காரர் வந்து டீ சாப்பிட வர்றாரு. அவர் டீ சாப்பிடும்போது ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றாரு. அந்த கேக் வந்து பழைய கேக்கா இருக்கு. அந்த கேக் நல்லா இல்ல. ஏன் வந்து ஓல்ட் ஸ்டாக்க வச்சு விக்கிறீங்க? அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே சிவகுமாரும் அவருடைய சகாக்கள், அவருடைய மருமகன், அவருடைய மருமகன் பேர் வந்து லோகேஷ். லோகேஷ். லோகேஷு, சிவகுமார், அவருடைய மருமகன் லோகேஷு அங்க கடையில ஓனருக்கு வேண்டிய 2 பேரும் சேர்ந்து அவர திட்டிறாங்க, அவமானப்படுத்திறாங்க. அதில கைகலப்பு நடந்ததாக புகார். இது வந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் நடந்த நிகழ்வு. இப்போ அந்த முருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரு. என்னை வந்து சாதியை சொல்லி அவமானப்படுத்தி, "என்னடா நீ வந்து கேக் சாப்பிட்டு ஒழுங்கா போமாட்டியா?" அப்படின்னு என்னை கேவலப்படுத்திட்டாங்க. பொது இடத்துல அசிங்கப்படுத்தி, சாதியை சொல்லி திட்டி, அதன் காரணமா வந்து என் மீது தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிற மாரி ஒரு புகார். அதனால லோக் அது அவருடைய மனைவி பார்வதி என்ன செய்றாங்க, போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து முறையாய் பெறப்படுகிறது. வாங்கி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கல்ல, கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிடுறாங்க. பதிவு பண்ணிட்டு, அந்த வீட்ல ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. போலீஸ்காரர எப்படி கைது பண்றது அப்படின்னு நெனைச்சாங்களா? அல்லது போலீஸ் இருக்கிறதுனால அந்த வீட்டு மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் அலிகேஷன். போலீஸ்காரருடைய மாமனார் டீ கடை. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த சூழ்நிலையில எஃப்ஐஆர் போட்டாங்களே ஒழிய, அந்த வழக்கு வந்து அவங்கள கைது செய்யப்படவில்லை.